அழகுன்னா என்னென்னா, எது நமக்கு அமைதியை தருகிறதோ அதுதான் அழகு. அதனால் நமக்கு யார்கிட்ட பேசினா நமக்கு அமைதி ஏற்படுதோ, அதாவது யார்கிட்டயா பேசும்போது சண்டை வருது, அடிக்கடி சண்டை வருது, மனசில் அமைதியே இல்லைன்னா, அப்போ அவங்க நமக்கு அழகாக தெரிய மாட்டாங்க. யார்கிட்ட அதாவது சிலர்கிட்ட நம்ம சண்டை போட்டாலும் நமக்கு ஜாலியாக இருக்கும், அவங்கள பிடிச்சிருக்கும். யாரை நமக்கு பிடிக்கும் அப்படின்னா, யார்கிட்ட பழகுனா நமக்கு அமைதி ஏற்படுதோ அவங்கள தான் நமக்கு பிடிக்கும். யார்கிட்ட பழகுறதுனால பேசுகிறதுனால நமக்கு மனசில் அமைதி இல்லாமல் போகுது, கோபம் வருது, பழி உணர்ச்சி வருது, வெறுப்பு வருது அப்படின்னா, அப்போ அவங்க நமக்கு அழகாக தெரியல, அவங்கக்கிட்ட பழகக்கூடாது. அழகாக தெரியாத விஷயத்துக்கு கூட நம்ம அழகாக தெரியாதவங்ககிட்ட நம்ம பழகக்கூடாது. யாரெல்லாம் நமக்கு அமைதி ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்களோ அப்போ அவங்ககிட்ட நீங்கள் பழகக்கூடாது. அப்போது நமக்கு ரசனை உணர்ச்சி இருக்கணும், ரசிக்கின்ற உணர்ச்சி இருக்கணும். ரசிக்கிறவங்க, அதாவது ஒரு அழகுன்னா எது, அமைதினா எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். எது நமக்கு அமைதியை தருகிறது என்பதை கண்டுபிடிக்க தெரியணும். அழகை தான் நம்மளால் ரசிக்க முடியும். எது நமக்கு அமைதியை தருதோ அதுதான் உங்களால் ரசிக்க முடியும். அதனால் யார் உங்களை உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்துகிறாங்களோ, யார்கிட்ட பழகுனா பேசுனா உங்களுக்கு அமைதியை தருகிறது அப்படின்னா அவங்களோட பேச்சை தான் உங்களால் ரசிக்க முடியும். அதனால் அழகுன்னா என்னென்னா, அமைதியை எது தருகிறதோ, யார் தர்றாங்களோ அதுதான், அவங்க தான் அழகு, அதுதான் அழகு. நீங்கள் வசிக்கிறீங்க, அந்த இடம் உங்களுக்கு அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு அழகு. அழகுன்னா இப்போ சென்னைன்னா அது அழகாக தான் இருக்கும், நியூயார்க்னா அது அழகாக தான் இருக்கும், அமெரிக்கான்னா அது அழகாக தான் இருக்கும். அப்படி கிடையாது. அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு அமைதியாக இருக்க முடியுதா? அப்படி இருக்க முடியலன்னா கண்டிப்பாக இப்போ காட்டுக்கு போகிறீங்க, காட்டில் இருந்தால் உங்களுக்கு அமைதியாக இருக்க முடியுதா? அது அழகாக தான் இருக்கும், பசுமையாக இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் ஒரு வீட்டில் தனியாக இருக்கீங்க, உங்களால் அங்கே அமைதியாக இருக்க முடியுமா? பயமாக இருக்கும்ல. அப்போ அது அழகு கிடையாது. காடுகளில் போய் அங்கே ரொம்ப பயமாக இருக்கும், அப்போ அப்படின்னா அது அழகு கிடையாது. அப்போது தைரியமாக இருக்கீங்களா? எங்கே நீங்கள் தைரியமாக இருக்கீங்களோ அதுதான் அழகு. எங்கே தைரியம் இருந்தால் தான் அமைதியாகவும் இருக்க முடியும். உங்களால் தைரியமாக இருக்க முடியலன்னா அங்கே அமைதியாகவும் உங்களால் இருக்க முடியாது. உங்களுக்கு பயமாக இருக்கும், அப்போ உங்கள் மனசில் அமைதி. அப்போ அமைதினா என்ன? இப்போ கடல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அது தூரமாக இருந்து பார்த்துட்டு வந்துடணும். அங்கேயே இருந்தால் அப்புறம் அப்போ அதுவே உங்களுக்கு பயமுறுத்த ஆரம்பிச்சு. சில விஷயம் அதை சும்மா பார்த்துட்டு வந்துடணும், அப்போ தான் அது அழகாக தெரியும். ஒரு அளவோடு இருந்தால் தான் அது அழகாக தெரியும். டக்குன்னு வந்துடணும். கடற்கரையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்போ கடற்கரையில் ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கும். அதனால் அழகுன்னா என்னென்னா, எது உங்களுக்கு அமைதியை தருகிறது, தைரியத்தை கொடுக்கறது, அதுதான் அழகு. எது உங்களை பயமுறுத்துகிறதோ, அச்சுறுத்துகிறதோ, யார் உங்களை, அது அழகு கிடையாது. அவங்ககிட்ட இப்போ யாராவது உங்களை பயமுறுத்துகிறாங்க, அச்சுறுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப அழகாக இருக்கார், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார், ஆனால் அவர்கிட்ட பழகுனா அவர் திட்டுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அவமானப்படுத்துகிறாரு அப்படின்னா, அப்போ அவர் உங்கள் பார்வைக்கு அழகாக தெரிய மாட்டார். சும்மா தோற்றம் தான் அழகாக தெரியும், பழகுனா அவரால், அப்போ அது அவர் சொல்கிற திட்டுறது உங்கள் மனசில் ஒரு அவமானத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னா, அவர் உங்களுக்கு அழகு இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அழகுன்னா என்னன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மனசில் அமைதியை ஏற்படுத்துகிற விஷயந்தான், தைரியத்தை கொடுக்குற விஷயந்தான் அழகு. அதுதான் உங்களால் ரசிக்க முடியும். யார் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்துகிறாங்களோ, யார் தைரியத்தை கொடுக்குறாங்களோ, அதைத்தான் உங்களால் ரசிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அச்சுறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. அதுதான். அப்போ எது உங்களுக்கு அச்சுறுத்தலையோ, ஒரு பாதுகாப்பு உணர்வை தர வேண்டும், அதுதான் அழகு. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்க்குறோம், இது நம்மளை அச்சுறுத்துது, பயங்கரமாக அச்சுறுத்துது. இந்த தெருவில் இறங்கி நடக்க முடியல, சாலைகளில் நடக்க முடியல, அங்கே வாகனங்கள் வேகமாக போயிட்டு வருது. அப்போ அதெல்லாம் அழகா? அப்போ அழகு கிடையாது, நம்மளை அச்சுறுத்துது, நம்மளை சாகடிக்கிற மாதிரி பயமுறுத்துது, பீதியை ஏற்படுத்துது. எல்லாமே இந்த உலகமே பார்த்திங்கன்னா, இயந்திர அறிவியல் உலகமே பயங்கர பயத்தை தான் ஏற்படுத்துது. அப்போ இது நம்மளை பயமுறுத்துது, அச்சுறுத்துது, அவமானப்படுத்துது. அப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அங்கே போனால் அவமானம். ஒரு தொழில் செய்ய போனால் அங்கே என்ன நடக்குது? அங்கே நம்மளை ஒருத்தர் வேலை வாங்குவார், அவர் நமக்கு யாருன்னே தெரியாது, அவர் நம்முடைய மேலதிகாரி, நம்மளை வேலை வாங்குவார், திட்டுவார். அப்போ அது பார்த்திங்களா, இப்படி நம்மளை அவமானப்படுத்துகிற உலகம் இது, நம்மளை அச்சுறுத்துகிற உலகம் இது. எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம், அவர் பயந்துக்கிட்டே வாழ வேண்டிய வறுமையை நினச்சி, அதாவது நீ ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காடுகளில் வாழ்ந்தால் நம்ம குடிசையில் தான் வாழ்வோம். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உனக்கு ஸ்டேட்டஸ்னு ஒன்று, ஒரு அந்தஸ்துன்னு ஒன்று கற்பித்து நீ காங்கிரீட் கட்டடத்தில் வச்சுக்கிற, நீ குடிசைக்கு வந்தால் ஒன்று அவமானமாக பார்ப்பாங்க. அந்த பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கே வறுமையில்
வறுமையில் தள்ளப்பட்டு விடுவோமோ, ஏழ்மையில் தள்ளப்பட்டு விடுவோமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம். அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள், வெளியே போன ஆட்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவாங்களா, இல்லை லாரியில் அடிபட்டுருவாங்களே, அடிபட்டு சின்ன பின்னமாக செதஞ்சி நசுங்கிடுவாங்க, அப்போ நோய் வந்துடும், நோயை பற்றின பயம். இந்த சாப்பாட்டை பார்த்தாலே ஆனால் சாப்பிட தோணுது, ஆனால் பயமாகவும் இருக்குது. இந்த சாப்பாடு ஆசையாக இருக்குது, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது, சாப்பிட்டா நோய் வரும். அது மாதிரி தான் இந்த உலகம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்குது. அப்போ இது எப்படி அப்போ இது வந்து இது வந்து வலை, தூண்டிலில் வந்து எப்படி புழுவை மாட்டி மீனை பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, புழு அப்படின்னு சொல்லி அந்த மீன் வந்து பிடிச்சி மாட்டி செத்து அந்த மீன் வந்து அகப்பட்டு, அது மாதிரி தான் நாமளும் இந்த தூண்டில் புழு தான் இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் தூண்டில் புழு. நாம் வந்து மீன்களாக இருக்கிறோம். இந்த உலகம் பார்க்குற இந்த சாப்பாடு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் பரோட்டா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சுவையாக இருக்குது, ஆனால் சாப்பிட்டா நோய் வருது. நோய் வருமோன்னு பயமாகவும் இருக்குது, சாப்பிட்டா நோயும் வந்துடுது. அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அப்படியே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக கவர்ச்சியாக இருக்குது, ஆனால் நிறைய ஆபத்துகள் நிறைந்ததாகவும் அழிவுகள் நிறைந்ததாகவும் இருக்குது. அப்போ இது அழகான உலகமா? கிடையாது. இது அழகான உலகமே கிடையாது, அருவருப்பான உலகம் இது. நம்மளை அழிக்கின்ற உலகம் எப்படி அழகான உலகமாக இருக்க முடியும்? நம்மளை பாதுகாக்கணும். அழகுங்கிறது என்ன தெரியுமா? அதில் அமைதி இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், எல்லாமே அதில் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும். இது எல்லாமே நிறைஞ்சது தான் அழகு. எளிதாகவும் இருக்கணும். கஷ்டப்படுற விஷயத்தில் கண்டிப்பாக அழகு இருக்காது, அதில் ஆபத்து தான் இருக்கும். அப்போ எளிதாகவும் இருக்கணும். இதுதான் அழகுக்கான ஒரு வரையறை. அப்போ இந்த உலகத்தில் ஆபத்துகள் இருக்குது, அழிவு இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. நோய்கள் வருவதற்கு ஆபத்து இருக்குது. ரொம்ப அடிமைப்படுத்துகிறது. அடிமைத்தனங்கிறது அழகு கிடையாது. இது வந்து அடிமைத்தனத்தில் உள்ள அழகு, அடிமைகளின் அழகு அப்படின்னு வேணால் சொல்லலாம். அடிமைத்தனத்தின் அழகு, அடிமை உலகம் இது. இந்த உலகம் என்பது அடிமை உலகம் இது. அதனால் இதில் வந்து இங்கே இருக்கிற அழகுங்கிறது என்னென்னா அடிமைத்தனத்தின் அழகு தான் இந்த உலகம் அழகாக தெரியுது. அப்படின்னா இது அடிமைத்தனத்தில் ஒரு அழகு இருக்குது. ஆபத்துகளில் உள்ள அழகு, அழிவில் உள்ள ஒரு அழகு, அழிவின் அழகு, அழிவோட அழகு அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அழகுன்னா என்ன? இயற்கையான அழகு வேறு, செயற்கையான அழகு வேறு. இப்போ நம்ம செயற்கையான அழகு, இப்போ நம்ம தெரிகிற இந்த உலகம் அழகாக தெரியுதுன்னா இது செயற்கையான அழகு. ஒரு அழிவோட அழகு, ஆபத்துகளின் அழகு, ஒரு ஆபத்தான அழகு, அப்படி கூட சொல்லலாம். ஆபத்தான அழகு. இந்த உலகம் என்பது ஆபத்தான அழகு, ஆபத்துகள் நிறைந்த அழகு, அழிவுகள் நிறைந்த அழகு, அப்படி தான் நம்ம இதை சொல்லணும். அதனால் இது வந்து அப்போ இயற்கையான அழகு கிடையாது. இயற்கையான அழகில் வந்து ஆபத்துகள் இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும், அமைதி இருக்கும், தைரியம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சமத்துவம் இருக்கும், சுயமரியாதை இருக்கும். அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகு. இந்த அழகை வந்து ஏற்றுக்கவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை மக்கள் மனுஷங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால தான் இது 2040 செயலிழந்து போகுது, அழிஞ்சு போகுது. மற்றவங்களை அழித்த இந்த உலகம் 2040 அழிஞ்சு போக போகுது. நீங்கள் மற்றவங்களை அழிச்சிங்கன்னா நீங்களும் அழிஞ்சு தான் போவீங்க. இப்போ இந்த நம்மளை அச்சுறுத்திய இந்த உலகம், நம்மளை அழித்த உலகம் 2040 அழிஞ்சு போகுது. இதுதான் நீதி. இதுதான் சரியான நீதியாகவும் இருக்க முடியும். அதுதான் நடக்கவும் போகிறது.